நாட்டை நான் கெடுக்கிறேன் தேவைப்பட்டு நாட்டை கெடுக்கிறவங்க எங்கேயோ உட்காந்து நீங்க கெடுக்கிறாங்க 400 500 பேர் இருக்காங்க உட்காந்துக்கிறாங்க 4 பேர் திருத்தம் சொல்லிட்டு ராமாயணம் சிவபுராணம் மகாபாரதம் 4 ஏழு படிச்சுட்டு 4 ஏழு படிச்சுட்டு உங்க பொண்ணு ஊராட கூட்டிட்டு எங்க பொண்டாட்டி ஊராட்ட விட்டு வந்து இல்ல அவங்க வீட்டு விட்டுட்டு நீ சொல்லலாம் ஆர்டர் போடுங்க ஒண்ணு ஊட்டுக்கறான ஆரம்பமா இல்லையா ஆமா ஊட்டலங்கறா ஆமா நாளவா ஊட்ட கலாய் பூச்சிடுவான் ஏன் ஊட்டா அது நல்லதுதான் அதான் நல்லதுதான் நீ இங்க இருக்க உன் வேலைய அங்க எடுத்துக்கிட்டு செய்யலாம் பாரு அவன் பாராட்டணும் போ என்ன வார்த்தை சொன்னா பாத்தியா ஐயா மகாராஜா அவங்க கிடைக்கிறாங்க ஐயா வாங்க ஐயா வணக்கம் நல்லவனாக வல்லவனாக வந்துரு வாங்க ஐயா வணக்கம் சுகச்சேமத்தோடு வந்துரு மகாராஜா வணக்கம் நீ நாயில் இருந்த செல்வத்தோடு வந்துரு வாங்க ஐயா வணக்கம் எல்லாம் போல் வந்துரு அந்த சபைக்கு வர மாதிரி வணக்கம் தம்பி இந்த சபை பார்த்தால் எப்படி விளக்கம் லட்சுமி கடாட்சியம் இருந்த சபை இது போன்ற சபை எங்க போனா பார்க்கலாம் 3 இடத்துல பாக்கலாங்க அது எங்க கேளு 3 இடமா இது மாதிரி சபையா இது சபை எங்கடா அது காலைல பொம்பை தண்ணி பிடிவல தண்ணி கோயா ஆமா தண்ணி கோயா தண்ணி போய் அங்க கூட்டம் ஆமா இன்னொரு இடம் இருக்குது எது முக்கியம் மணி பாட்ட சனிக்கிழமை கூடும் சனிக்கிழமை ஆமா எதுடா சந்தில எது அங்கதான் பன்னீர் எடுப்ப கூடுவாங்க அட பன்னீர் எடுத்து ஜாமனாச்சி மலைப்படுறதுல சரி கையமல 2 ஆச்சு ஆமாங்க இன்னும் ஒரு இடம் முக்கியமான இடம் இன்னொரு இடம் முக்கியமான இடம் எது இப்ப இருக்கு வேலை ஓவரா ஏறுது 20 ரூபாய் அதிகம் ஏறிக்குது 20 ரூபாய் ஏத்திட்டாங்க ஆமா முக்கியமா பிராந்தி கால கூடுவா கூட்டம் குடிகார கமலாட்டை கூட்டமையா சாராய கடையும் அவ்வளோ சாராய கடையும் பன்னீர் கடையும் வச்சுக்கிறானுங்குது அங்க எப்படி பண்றாரு ஏய் சரி ஏய் ராஸ்கல் வாய் அடங்க கொஞ்சம் கூட கிடையாது கையில வச்சிருக்கா நான் என்னன்றேன் இந்த மாமந்தூர்னா உனக்கு சொந்தமான ஊரு நினைச்சீங்க தம்பி ஓரசீரங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பண்றானே இன்னைக்கு பெரிய மனுஷங்கிட்ட கூட கேட்டு தான் வந்து வாங்குவே நீ என்ன போல இருக்குது என்ன அடிக்கிறனா ஒரு ரூபாய் பொறந்து போடுவாங்க அண்ணனும் மகனும் சொல்றாங்க மறைமுகமா அது எவ்வளவு விளக்கமா எடுத்து சொல்றாங்க சொல்ல வந்து ஒண்ணு சும்மா அனுப்பலாமா போய் போய் இடம் சரியில்லை போ சரிங்க அதுக்கிட்டே அது கூட்டம் தில்லையில கூடுவதோ பாண்டிய நாட்டில கூடுவதோ தேவ லோகத்தில் கூடுவதோ தேவ இந்திர சபைக்கு ஒப்பான சபை இந்த நாடகத்தின் சபை இந்த நாடகத்தின் சபை இங்க யார் யார் அமர்ந்திருக்கிறார் அந்த மாதா பிதா குரு தெய்வம் 4 வர்ணத்தார் அமர்ந்திருக்கின்றார் கற்றோர் கருணையுற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் இந்த மாமாந்தம் நன்னா இறங்குது இது சாதாரண ஊர் கிடையாது நம்மை விட கற்ற மகன்கள் நிறைய பேர் நாடக ஆசான்கள் நிறைய பேர் இருக்கிற ஊர் இது இன்னும் நம் நாடகத்தை கண்டு அளிக்க அக்கம் பக்கத்தில் இருந்து வந்திருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுடைய பாதத்திற்கும் இன்னும் நம் நாடக கம்பெனி அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் சிறியவன் ஒருவாடி வணக்கம் வணக்கம் சொல்லுமா தேவாலோகத்தையாலும்
தேவகதி, தேவகோமான், தேவ இந்திரன், அமரேந்திரன். இது மட்டும் தான் தெரியும். ஏய், இந்த தேவலோகம் இருக்கிறது. இது எப்பேற்பட்ட உலகம்? தெரியாது. செஞ்சா நான் இந்த கட்டை கட்டினா வந்து ஆட மாட்டேன். என்கிட்ட கேள்வியா கேட்டுக்கிறேன். கட்டளை கட்ட மாட்டேன், பொடுதான் கட்டி ஆடுவாங்க. ஏய், ஆமா அம்மா இருக்கு மாதிரி பொண்ணு வச்சுட்டா. ஆமா அம்மா அம்மா அப்பேற்பட்ட அழகு. ஆமா ஒரு மாதிரி ஏய், இந்த தேவலோகம் இருக்கிறது. இந்த தேவலோகம் என்பது பொண்ணு உலகம். இங்க மரம், செடி, கொடி காய்ப்பது பொண்ணு, பூப்பது பொண்ணு, அனைத்தும் பொன்னால் உருவாக்கப்பட்டது இந்த உலகம். ஆமாடா, அப்பேற்பட்ட சொர்க்க பூமி இந்த தேவ இந்திர. இப்பேற்பட்ட தேவ இந்திர பதவி ஒரு மனிதன் ஆள வேண்டுமானால் 100 அஸ்வமேத யாகம் செய்திருக்க வேண்டும். 100 அஸ்வமேத யாகம் செய்தால் இந்த தேவலோகத்தை ஆளலாம். ஆமா, இந்த தேவ இந்திர பதவி கிடைக்கும். அப்படி பூலோகத்திலே யார் செய்தார்? அதோ சந்திரகுல பரம்பரையிலே 5வது தலைமுறையாக விதித்தவர் யாரு? நகுஷ மகாராஜன். நகுஷ மகாராஜன் 100 அஸ்வமேத யாகத்தை செய்தார். ஆமா, அப்படி செய்த உடனே 100 அஸ்வமேத யாகத்தை முடித்ததற்காக தேவலோகத்தில் இருந்து தங்க ரதம் அவரை அழைப்பதற்காக பல்லக்கு சென்றது. அப்படி சென்ற உடனே அந்த நகுஷ மகாராஜன் அதில் ஏறிக்கொண்டு 4 முனிவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். விஸ்வாமித்தர், அகத்தியர், வியாசர். யார் அவரு? குள்ளமா இருப்பாரு, அவர் தான் அகத்திய முனிவர். வசிஷ்டர். இந்த 4 முனிவர்கள் அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். ஆனா நகுஷ மகாராஜா பூலோகத்து வாசி. அவருக்கு தேவ இந்திர பதவி என்றால் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட தேவ இந்திரன் ஆண்ட நாடாச்சு. அது மட்டுமா, தேவ இந்திரனுடைய மனைவி இந்திராணி இருக்கின்றாள். ஆமா, அவளும் நமக்கு தான் சொந்தம். அப்படி என்ற கனவுல மிதக்கின்னு போறான். கனவுலே மதிக்கின்னு போறாரு. 4 பேர் சுமந்துன்னு போறாங்க பாரு. அவனுக்கு ரொம்ப மெதுவா போற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பிரம்பை எடுத்து அந்த முனிவர்களை, அந்த 4 முனிவர்ல குள்ளமான முனிவர் அகத்தியர். அப்ப அவர் கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி தெரியுது. அந்த பிரம்பால அவரை தட்டுறான். தேவ பாஷையில சர்ப என்றால் வேகமா போ. வேகமா போற மாதிரி இருக்குது. ஆனா அந்த மகாராஜா மட்டும் பொறுமையா போற மாதிரி இருக்குது. அவங்க சுமந்து தான் போறாங்க. இந்த தேவ இந்திர பதவியினுடைய ஆசை, சொர்க்கலோகத்து மேல ஆசை, தேவ இந்திரன் மனைவி இந்திராணி மேல ஆசை. ஆமா, ரொம்ப மெதுவா போகுது அந்த பல்லக்கு. இப்படி போனா எப்ப நம்ம தேவலோகம் போய் சேர்றது அப்படின்னு ஒரு பிரம்பை எடுத்து அவர் அடிக்கிறார். சர்ப அப்படின்னு. அப்ப அந்த அகத்தியருக்கு கோவம் வந்துச்சு. என்னடா, பூலோகவாசி ஒரு நரமனிதன் 100 அஸ்வமேத யாகத்தை செய்து விட்டாய் என்பதற்காக தேவலோகத்திலிருந்து பல்லக்கு அனுப்பியிருக்காங்க. அதை தூக்கி கொண்டு செல்வ ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. என்ன, ஆமா, இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய தப யோகிகள், அப்பேற்பட்ட முனிவர்கள் சுமந்து போறாங்க. இவனுக்கு திமிரு, மேல உட்கார்ந்து சர்ப என்று பூலோகத்தில் சென்று ஒரு சர்ப்பமாக பிறக்க கடவுள் அப்படி சாப்பிட்டு கொடுத்தாரு. எப்பேற்பட்ட பாம்பு? உங்களை சுமந்து கொண்டு நாங்க நடக்கிறோம் இல்லையா, அத மாதிரி உன் உடம்பை தூக்கி கொண்டு நீ வேகமாக ஓடி இறை தேடாத வண்ணம் ஒரு மலை பாம்பாக போகணும்னு மலை பாம்பு வேகமா போய் தின்னுமா இறை தேட முடியாது. அப்படி எங்களுடைய அருமை தெரியாத இந்த 100 அஸ்வமேத யாகத்தினுடைய பலனும் அதோட போய்விட்டது. அந்த முனிவர்கள் சபித்து விட்டார்கள். சபித்து அப்படி அவன் மலைப்பாம்பாக போய்விட்டான். 31 தலைமுறை மலைப்பாம்பாக 31 தலைமுறையாக மலை பாம்பாக நகுஷ மகாராஜா. ஆமா, அதன் பிறகு பிற்காலத்தில் வந்த தர்மராஜனுடைய பார்த்துப்பட்டு அவரால் சாப விமோசனம் தந்தது. யாருக்கு? அந்த நகுஷருக்கு. அப்படி இருக்க இப்படி இந்த தேவலோகத்தில் இருக்கின்றனே, இந்த தேவலோகத்தில் இருந்தாலும் இந்த தேவலோக தேவசபை கூட வேண்டுமானால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவசபை கூடும். ஆமாடா, அப்படி 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவசபை தேவசபை கூடினால் தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், ஞானிகள், சித்தி வித்யாதனர்கள், அனைத்து விதமான பேர்களும் வந்து அமர்வார்கள். அவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவதற்காக 4 நாட்டியமாதர்கள் எங்க தேவலோகத்தில் இருக்காங்க. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்?
சிவகாமி. இப்படி சொல்லக்கூடிய நடிகமார்கள் 4 பேர். அப்படி அந்த 4 பேரும் நாட்டியம் உங்களை புரிந்து அனைத்து தேவர்களையும் குஷிப்படுத்த வேண்டும், அப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆனா இந்த தேவலோகத்திலே என்னென்ன இருக்கிறது? தேவலோகத்திலே ஏற்கனவே தேவர்களுக்கு எல்லாம் நரை பிறந்தது என்று லட்சுமி ராட்சியம் போய்விட்டது. அப்படி என்று திருப்பார் கடலை ஒரு பாண்டமாகவும் மகதேரிகிரி பருவத்தை ஒரு மத்தாகவும் வாசிக என்று சொல்லக்கூடிய பாம்பை திரித்து அப்படி தேவர்கள் எல்லாம் ஒரு புறமாகவும் அசுவாதிகள் எல்லாம் ஒரு புறமாகவும் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். முதலிலே 32 விருதுகள் பிறந்தது. என்னென்ன? இப்படி சொல்லக்கூடிய 32 விருதுகள் பிறந்தது. இரண்டாவதாக இரண்டாவது முறை கடியும் போது 7 பெண்கள் பிறந்தார்கள். லட்சுமி, இந்திராணி, அகலிகை, தாரை, ரூபாய், மண்டோதரி இப்படி சொல்லக்கூடிய 7 பேர் கன்னிகள். ஆமா, அப்படி பிறந்த உடனே ஏழ்மலை அந்த 7 பேர்கள் பிறந்தார்களே, அந்த 7 பெண்ணிலே அழகு வாய்ந்த பெண் அகலிகை தான். அவ்வளவு அழகு. பெண்ணோடு அந்த 7 பெண்கள் பிறந்ததிலே அகலிகை அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள். அப்படி இருந்தாலும் நான் என்ன நினைச்சுக்கிறேன், இந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதி நம்ம அதிபதி ஆச்சு. 4 கை கூடிய இந்த பேச்சு பேசுங்க பாரு. அப்படி அதிபதி ஆச்சு. நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க. முதல் பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? எதிர்பார்ப்புல ஆசையா இருக்கிறேன். ஏன்னா தேவர்களுக்கு எல்லாம் அதிபதி முதல் பரிசு நமக்கு கொடுத்துட்டா மத்த பொண்ணுகளை பாகம் பிரிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். கொடுத்தாங்க. ஆனா யார கொடுத்தாங்க? அகலிய கொடுக்கல. ஒரு சோவ சனியா யாரு? இந்திராணி. அவளை கொண்டாந்து கட்டலாமா நம்ம தலையில? ஐயோ என்ன பண்றது? ஆமா அப்படின்னு நினைச்சு அப்பேற்பட்ட அழகு வந்து அகலிகை யாருக்கு கொடுக்குறாங்க? ஒரு சாமியார், சன்னியாசி, நான் அகலிகை முனிவர் இவரை கேட்டேன். கௌதம முனிவர் தான் கேட்கிறேன். அப்படி இருந்தாலும் அப்படி என்று ஒரு பொண்ணு அப்பேற்பட்ட அழகு வந்த பெண்ணை கொடுத்துட்டாங்களே. ஆனா எப்படி இருந்தாலும் அகலிகை மேல இருந்த மோகம் எனக்கு மாறவே கிடையாது. எப்படியாவது ஒரு நாளைக்கு அகலிகை போட்டு மறைமுகமா பேசுறா. இது சபடா கம்யூனிட்டி அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு ஆகலியா ஒரு சிங்கிள் அட்டிஷா பேமணி அதை விட பச்சை பச்சை பேசுறானா? தெரியாது. இப்ப டிஎன்பிசி எக்ஸாம் போறாங்க, சில பேருக்கு தெரியும். ஒரு 2வது நைட்டு கிடையாது. அவள் மேல இருந்த மோகத்தை எப்படியாவது தீர்க்க வேண்டும், காம இச்சையை எப்படியாவது போக்க வேண்டும். இப்படி அரச பாஷையில மரியாதையா பேசுற சபண்ணா. அதை விட்டு இப்படி கம்யூனிட்டி அப்படி என்று அப்படி எதிர்பார்த்திருந்தேன். ஒரு யோசனை எப்படியாவது போய் அவன் என்ன பண்ண போறான்? அப்படி யோசனை செய்தார். கௌதம முனிவருக்கு ஒரு பழக்கம். அதிகாலை 3:30 மணி அளவில் எழுந்து நதிக்கரைக்கு சென்று தானபாலங்களை முடித்துவிட்டு அவர் சிவபூஜை செய்வது பழக்கம். ஆமா, அது யோசனை ஞாபகம் வந்துச்சு. நடு ராத்திரி 12 மணிக்கு ஒரு கோழி சேவல் உருவ எடுத்து கௌதம முனிவர் ஆசிரமத்துக்கு மேல அந்த குடிசை மேல உட்காந்து ஒரு கோழி சேவல் மாதிரி. அப்ப கௌதம முனிவர் தட்டார் என்று இருந்தார். அவர் போயிட்டாரு. அவர் போன நேரம் பார்த்து நான் நேரம் கௌதம முனிவர் உருவத்துல உள்ள போயிட்டேன். ஆமா, அப்படி உள்ள போய் அப்படி அகலிகை மேல கையை வச்சு பேச போற நேரம் எது இல்ல, அதுக்குள்ள எதுவும் நடக்கல. ரெடி பண்றாரு. கிட்ட போறேன். அப்படி போகும்போது அப்ப பார்த்தா அகலிகை ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்னங்க இப்பதான் இங்க என் கூட படுத்து இருந்தீங்க, போறேன் போனீங்களே, போன வேகமா இங்க வந்திருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு திடீர்னு ஒரு கேள்வி கேட்கறா. அப்ப யோசனை பண்ணி பார்த்தேன், ஏதாவது ஒரு பேச்சு மாதிரி சொல்லணும். அகலிகை நான் போனது இன்னும் உண்மைதான். நான் போன நேரத்துல அங்க ஒரு பெண் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தார். அங்க போன இடத்துல ஒரு பொண்ணு
அம்மன் காட்டே குளிச்சுச்சு நாளை தள்ளாடிப்பேன் ஆத்து மாடு குளிச்சுச்சு நிர்வாணமா தூய தமிழ்ல நிர்மணம் சில பேர் தெரியும் சில பேர் தெரியாது ஆத்து மாடு குளிச்சுனா தெரியுமா ஏன்னா IAS எக்ஸாம் கடை போறாங்க கூட கேள்வி பதில் தெரியாம போயிடும். பெரிய தென்னாட்டு புலவர் வருது. ஆமாங்க ஏய், என்னோட கம்யூனிட்டி எப்ப பாரு ஒரு நல்ல பேச்சே வராதே அவனுக்கு. இப்ப நானே கம்மியாங்க யாரை கண்டுறா நீ அவர் அடிச்சிட்டு போல இது ஏய், அவன் அடிக்க சொல்லு போலங்கறாங்க. ஏய், சொல்லுங்க ராஸ்கல். அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்தது. அந்த பெண்ணை பார்த்த உடனே எனக்கு மோகம் வந்து விட்டது. அதனால நான் குடிசலுக்கு தேடி வந்தேன். அத பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துச்சு. ஒன்னு சேர நான் வந்துட்டேன். அப்படின்னு சொல்லினே இருந்தேன். அதற்குள்ள இங்க இருந்து போன கௌதம முனிவர் நதிக்கரைக்கு சென்று பார்த்தார். நதி தூக்கம் கலையாமல் உறங்கிக் கொண்டே இருக்கிறது. சரிதான் கங்காதே ஆறா இருக்கட்டும் குளமா இருக்கட்டும் இரவு நேரத்தில் தண்ணி இருக்கும் நமக்கு தான் தூக்கம் இருக்கு. தண்ணிக்கும் தூக்கம் உண்டு உண்டு அப்பா மாந்திரம் போயிடுறாரு. அப்படி போய் பார்த்தார். கௌதம முனிவருக்கு சந்தேகம். என்ன இது? அதிகாரியாக இருந்தால் கங்காதேவி விழித்திருக்குமே, கங்காதேவி விழிக்காமல் இருக்கிறாளே. அப்படி இருந்த ஞானத்தால் அறிந்து பார்த்தார். அப்ப நான் அங்க போய் குடிசையில இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆஹா, தேவேந்திரன் செய்த சூழ்ச்சி அவனுக்கு தக்க பாடத்தை கொட்ட வேண்டும். அப்படி என்று அவர் வேக வேகமாக ஆசிரமத்துக்கு வந்தார். அவர் வருவதை அறிந்து நான் ஒரு கருப்பு பூனை உருவெடுத்து கத்தின்னு வெளியே நம்ம எப்படி முழு பகுதியில் போறாரு நம்ம நம்ம எப்பேற்பட்ட பதிவுல இருக்கிறோம். தேவலோக பதிவுல வெளியே தலை காட்ட முடியுமா? பெருத்த அசிங்கம். நீதான் தேவர்ல அதிபதியாச்சு. ஆமா, நீ வா கூச்சா பிடிக்கலாமா? தேவரா இருந்தாலும் மனிதா இருந்தாலும் ஆசை என்பது எல்லாருக்கும் உண்டு. அப்ப நீங்களா பிடிக்கல அப்ப இவன் பிடிக்க யாரு கேட்கணும்? ஆண்களுடைய மனசு எப்படிப்பட்டாலும் சலத்துக்கு கட்டுப்பட்டவங்க, இச்சைக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படி இருந்தாலும் அப்படி வந்த உடனே நான் பூனை உருவெடுத்து வெளியே ஓடினார். அப்படி பார்த்தார். தேவேந்திரா ஓடாதே நில். இப்ப நீ கூட இருக்கிற திருடன் தெரிஞ்சு போச்சு நில்றாண்டாரு. நீ கூட தான் போன வாரம் உங்க பக்கத்து வீட்டுல ஒரு 2 பவுன் நகை 10,000 பணம் திருட்டு ஓன பாத்தியா? டேய் ஏழுமல பணத்தையும் நகையோட திருடின்னு ஓட நில்றா கண்ணாடி கூப்பிட்டா ஆள் தெரிஞ்சு போச்சு. நீ நிக்கிறமா இல்லையா? இப்ப நான் பணம் தேடுறது உங்களுக்கு ஒண்ணு கேட்டாங்க. அது மாதிரி அப்படி தம்பி அப்படியே பார்த்தேன். அடடா, கௌதம முனிவர்கிட்ட மாட்டிட்டமே அப்படின்ட்டு அப்படியே கை கட்டி வாய் புதித்து அவர்கிட்ட வந்து ஐயா முனிவரே தெரியாமல் செய்து விட்டேன், மன்னித்து விடு அப்படின்னு மன்னிப்பு கேட்டேன். இருந்தாலும் நீ ஒரு தேவலோகத்தில் இந்திர பதவி ஆண்டு கொண்டு மாற்றான் மனைவி மேலே ஆசைப்பட்டாயே, ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டதினால் உன் உடம்பெல்லாம் யோனியாக போக கிடந்து ஒரு ஓடிக்கு ஆசைப்பட்டு வந்தாயோ உன் உடல் முழுவதும் யோனியாக போக கிடட்டும் அப்படி என்று கொடுத்தார். ஐயா முனிவரே, ஐயா இந்த சாபத்தோடு நான் எப்படி தேவலோகம் செல்வது, எப்படி அரசாள்வது? பாக்குறவங்க எல்லாம் தப்பா போயுமே, உட்கார முடியுமா? முடியாது. அப்படி என்று கெஞ்சிய பிறகு சரி மீண்டும் ஒரு வாரம் மாற்று வாரம் கொடுக்கிறேன். மாற்று வாரம் எப்படி? உன் கண்களுக்கு மட்டும் அது யோனியாக தெரியும், கண்களுக்கு மயிர் கண்களாக தெரியட்டும். ஏன்னா இது ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மயிர் கண்கள் இருக்கு. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கையில முடி இருக்கிறது. அதுதான் காரணம். அப்ப அகலிகை பார்த்தார். அகலிகை ஒரு கணவன் தொடக்கூடிய தொடுதலுக்கும் மாற்றான் தொடக்கூடிய தொடுதலுக்கும் கையை வைப்பா அடுத்த கையை இருந்தே அப்படி கல் மாதிரி இல்லையா? நீ கல்லாக போகிறது என்று அவர் அழுதார். ஐயா இரவு நேரத்தில் நீங்கள் தான் என்று இருந்தேன், எனக்கு தெரியாமல் இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்துட்டீங்களே, விமாச்சலம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே மறுவாரம் கொடுத்தார். எப்படி? நீ சென்று கல்லாக இருக்கும் போது அது ராமபிரானாகப்பட்டவர் யுகாதி கடவுள் மாலாகிய கண்ணன் ராமனாக அவதரித்து மிதிலை நாட்டுக்கு வருவார். சீதையை மணப்பதற்கு திருமணம் செய்வோம் மிதிலை நாட்டுக்கு போவார். அப்பொழுது அவருடைய பாதம் பட்டு உன்னுடைய சாப விமாச்சலம் தீரும், நீ பெண்ணாக வந்து மீண்டும் என்னோட சேரலாம் அப்படி என்று வரத்தை கொடுத்து அவர் சென்றார். ஆனா இந்த விஷயம் தம்பி தேவர் மோகனுக்கு யாருக்கும் தெரியாது, இருக்குது. அவனோட சொல்லிட்டு சொல்ற போடாதே காலையில வாய தொடங்குறேன் இல்லடா வாங்கி தரேன் பேச்சு மரபீங்க வாங்கி தரேன் சொல்லு. ஆமாடா அது ஒரு பேச்சு முறை. 2 முருகை தின்றப்பா. ஆமா முருகா. ஆமா காலையில காசு கொடுத்துரு. அப்படி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் தம்பி இந்த உலகத்துல சூரன் ஒருத்தன் எவன் பறக்கிறானோ வேற தேவலோகம் எப்படி பத்திரம் பதிவு பண்றாலும் அது போல இனிமே அவங்க அப்பா முட்டாங்க அம்மா போனதுலங்கிற மாதிரி நேரா வர வேண்டியது. எண்ணியும் போட்டு அடியோ தண்டமாக அடிப்பாங்க. ஆமா வேற வழி இல்லாம வைகுந்தம் ஓடு கைலாய ஓடு அப்புறம் தான் இப்படிதான் இருந்தோம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே சிவபெருமான ஏற்கனவே
காலத்திலே வீர மகேந்திரபுரி ஆண்டு வரக்கூடிய சூரபத்மன், தாருகள், சிங்கமகள், பானுகோபன் இப்பேற்பட்ட அசுராதிகளை எல்லாம் அடியோதண்டமாக அடித்தார்கள். தேவர்களை அனைவரையும் சிறைபிடித்து விட்டார். 3 லோகத்தையும் கைப்பற்றி விட்டார். அப்ப தேவர்கள் எல்லாம் மீட்டிங் போட்டோம். அப்ப சிவபெருமான் என்ன செய்தார்? தன் நெற்றிக்கண்ணிலே முருகப்பெருமானை உற்படம் செய்து அந்த சூரசம்ஹாரத்தை முடித்து என் மகளை தேவயானி முருகனுக்கு பரிசாக திருமணம் செய்து எங்க பங்கா எங்க சம்பந்தி கைலாயமே எங்க சம்பந்தி கொடுத்தாங்க. உலகத்துல என்ன மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. ஏன் ஒரு பையன் ஒண்ணு ஆட்ட முடியாது. என்ன முருகன் ஏமாத்தோண்டா அப்படி பொண்ணை கொடுத்து ஆண்டி வேண்டியது யார் ஆட்ட முடியாது. ராஜ்கர் பயம் கிடையாது. அப்படி தைரியமா இருக்கலாம். யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட ஆளு சிவபெருமான் நமக்கு சம்பந்தி. மூர்கள் யாவற்றமான பேர் நமக்கு அடக்கம். நம்ம யாருன்னா ஒண்ணும் பயப்படலாமா? அப்படி இருக்க அசுராதிகள் தொல்லை என்பது அறவே கிடையாது. சுத்தமா ஒழிஞ்சு போச்சு. எல்லா வக்காலும் சேர்த்துட்டான் போயிட்டான். அதனால இன்றைய தினத்துல இந்திராணி அழைத்து சந்தோஷமா இருக்கணும் தேவலோகத்துல. அதற்காக நான் அழைத்ததாக அந்த புறத்தில் என் மனைவி இருப்பார். சீக்கிரமா கொண்ட ஓடு. தேவேந்திரன் அவர் மனைவாக இந்திரன் அழைக்க இதை இந்திரன் தாப்பா.
கட்ட